என்னம்மா, என்னோட சேர்ந்து உங்களுக்கும் நான் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறேன்னா? இல்ல பாரதி, நாங்க உன் கூட இருக்கும்போதே நீ இவ்ளோ கஷ்டப்படுறியே. நாங்க இல்லைன்னா நீ எவ்வளவு கஷ்டப்படுவேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா இந்த கடவுளை பாரு, நீ இப்படியெல்லாம் கஷ்டப்படுவேன்னு தெரிஞ்சுதான் ஆதிய மறுபடியும் உன் வாழ்க்கையில அனுப்பி வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். என்ன அமைதி ஆயிட்ட? ஆனா ஒன்னே ஒண்ணுதான் எனக்கு புரியவே இல்லை. நாம இங்க வரதுக்கு மித்ரா எப்படி சம்மதிச்சா? அதுதான் என்னன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. அம்மா, ஆதி சாரும் மித்ராவும் நமக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். அதை தாண்டி யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. யோசிக்கவும் செய்யாதீங்க. அது என்னடி ஆதி சாரு? அவன் உன் புருஷன், ஞாபகம் இருக்குல்ல? எனக்கு அவரு ஆதி சார் தான். அவர் என் குழந்தை உயிரை காப்பாத்த ஹெல்ப் பண்ணாரு, அவ்வளவுதான்மா. அப்ப உண்மையாவே நீ ஆதிக்காக இங்க வரலல்ல? அவன் பண்ற ஹெல்ப்காக மட்டும்தான் வந்தியா? உன்னதான் பாரதி கேக்குறேன். ஆதித்யாவுக்கு நல்லபடியா ஆபரேஷன் நடந்து முடியணும். அவன் உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. என் மனசுல இப்ப அது மட்டும்தான் இருக்கு. மத்தபடி வேற எதை பத்தியும் நான் யோசிக்கல, யோசிக்கவும் மாட்டேன். பாரதி, என்ன பாரதி, தூங்கிட்டீங்களோ? டிஸ்டர்ப் பண்ணல? அதெல்லாம் இல்ல மேடம், சொல்லுங்க. இல்ல, ஆதித்யா இன்னும் ஆதி கூடவே இருக்கா? நான் போய் படுக்கணும், அதே நானும் தூங்கணும். தப்பா எடுத்துக்காதீங்க பாரதி. பகல்ல ஆதித்யா அவ கூட இருக்கிறது எந்த பிரச்சனையும் இல்ல, எவ்வளவு நேரம் வேணாலும் இருக்கட்டும். ஆனா நைட்ல உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆ, நான் வந்து நான் ஆதித்யாவை கூப்பிட்டுக்கிறேன். வாங்க பாரதி. ஆதித்யா, டைம் ஆச்சுல, வா போய் தூங்கலாம். நான் இங்க தான் இருப்பேன். ஆதி அங்கிள் கூட தான் தூங்குவேன். ஆதித்யா, சொன்னா கேளு, வா நம்ம ரூமுக்கு போலாம். இல்லம்மா, நான் இங்க தான் இருப்பேன். நீ போ. ஆதித்யா, இப்ப நீ வர போறியா இல்லையா? பாரதி, அவன் இங்கே இருக்கட்டும், ஒன்னும் பிரச்சனை இல்ல. இல்ல சார், அவன் இல்லாம எனக்கு தூக்கம் வராது. ஆதித்யா, வான்னு சொல்றேன்ல. நான் வர மாட்டேன். நான் இங்க தான் இருப்பேன். நீ போ. நான் வர மாட்டேன். சொல்லிட்டே இருக்க, இப்ப வர போறியா இல்லையா? வா. பாரதி, விடுங்க பாரதி. என்ன இல்ல சார், பண்றீங்க பாரதி? அவன் வரட்டும். நான் வர மாட்டேன். பாரதி, பாரதி, அவனை ஏன் கட்டாயப்படுத்துறீங்க? விடுங்க, அவன் இங்கே இருக்கட்டும். பரவாயில்ல சார், நம்ம போலாம். என்ன இது? நான் ஏன் இந்த மாதிரி நடந்துகிட்டேன்? ஆதித்யா அவங்க பையன் தானே, அவனை திட்டுறதும் அடிக்கிறதும் சாதாரண விஷயம் தானே. ஆனா என்னால ஏன் அதை தாங்கிக்க முடியல? எப்படி முடியும்? ஏன்னா ஆதித்யா உன் பையன் தானே, அப்போ உனக்கும் வலிக்க தானே செய்யும். ஆனா நீ கடைசி வரைக்கும் அது தெரியாம தான் இருக்க போற. ஏன்னா உனக்கு பொண்டாட்டினா அது நான் மட்டும்தான். உனக்கு குழந்தைனா அது நமக்கு பிறக்கிற குழந்தை மட்டும்தான். சரி விட ஆதி, சாதாரணமா முன்னாடி யார் கஷ்டப்பட்டாலும் உன்னால தாங்கிக்க முடியாது. இன்ஃபேக்ட் ஆதித்யாக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வேற இருக்கு, அதனால தான் உனக்கு இப்படி ஃபீல் ஆகுது போல. சரி வா,
நம்ம தூங்கலாம். என்னது தூங்கலாமாவா? இங்கேயா? ஆமா, என் ரூம்ல தான் பாரதியன் ஃபேமிலி தூங்குறாங்களே, அப்ப நான் உன் ரூம்ல தானே தூங்க முடியும். ஆதி என்ன, இதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் ஒரே ரூம்ல ஸ்டே பண்ணதே இல்லையா? அப்ப நீ என் ஃப்ரெண்டு, ஆனா இப்ப அப்படி இல்லையே. உனக்கு எனக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரே ரூம்ல தங்குறது நம்ம கல்ச்சருக்கும் செட் ஆகாது, எனக்கும் செட் ஆகாது. ஏய் ஆதி, அதனால நீ இங்கேயே படுத்து தூங்கு, நான் மாடியில படுத்துக்கிறேன். விடு, பரவாயில்ல, தூங்கு. ஆதி Good night. சொன்ன கேளு. தியா தூங்கிட்டா? இப்ப சொல்லு. என்ன சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? வீட்ல நடக்கிற எல்லாத்தையும் நீங்க பாத்துட்டு தானே இருக்கீங்க. ஆமா, பார்த்துட்டு தான் இருக்கேன். அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்ற? என்னங்க நீங்க இவ்ளோ அசால்ட்டா பேசிட்டு இருக்கீங்க? என்னதான் பண்ண சொல்ற? மித்ராவை பத்தி உனக்கு தெரியாதா? எனக்கு கூட தான் பாரதியோட ஃபேமிலி இங்க ஸ்டே பண்றது சுத்தமா பிடிக்கல. ஆனா இது ஆதியும் மித்ராவும் சேர்ந்து எடுத்த முடிவு. அதை என்னால மாத்தவும் முடியாது, அப்படி மாத்துறதுல எனக்கு விருப்பமும் கிடையாது. இது எல்லாத்துக்கும் மேல ஆதி மித்ராவை நம்புறான், கண்மூடித்தனமா நம்புறான். ஐயோ, நான் மித்ரா எடுத்த முடிவுல ஆதிக்கும் பாரதிக்கும் நடுவுல ஏதாவது தப்பு நடந்துருமோன்னு நான் பயப்படல. அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை? ஏங்க, நம்ம வீட்ல கல்யாண வயசுல இன்னொரு பொண்ணு இருக்கா. அந்த வீட்ல இருந்து ஒரு வயசு பையன் வந்திருக்கான். அத பத்தி யோசிக்க மாட்டீங்களா? அபிய சொல்றியா? பைத்தியக்காரி. அவ என்னை விட மித்ராவை விட தெளிவானவ. அவளுக்கு அவ ரேஞ்ச் என்னன்னு தெரியும். வேலைக்காரங்களை வீட்டுக்குள்ள விட்டாதான் வீடு சுத்தமாகும்னு நினைக்கிறவ அபி. அதுக்காக வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கணும்னு நினைக்க மாட்டா. ஹே, தேவையில்லாம பேசி கண்டபடி யோசிக்காம தூங்கு. காலையில எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு. சரிடி, மீதியா நம்ம நாளைக்கு பேசிக்கலாம். ஓகே, குட் நைட்.
என்னை சுத்தி நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கா இல்ல கெட்டதுக்கானே எனக்கு தெரியல. ஆனா இது எதுவும் என் குழந்தையோட உயிருக்கு ஆபத்தா வந்துடக்கூடாது. ஆதித்யாவுக்கு நல்லபடியா ஆபரேஷன் நடக்கணும். அவன் முழுசா குணமாகணும். அதை தவிர வேற எதுவும் நான் உன்கிட்ட கேட்க போறதில்ல. அதுக்கு மட்டும் எந்த தடங்களும் வராம நீதான் பாத்துக்கணும். ராஸ்கல், டேய், இந்த புடவை விலை எவ்வளவு தெரியுமாடா? உன்னோட 5 மாச சம்பளம். சாரி மேடம், கவனிக்கல. ஏய், என் கோவம் குறையற வரைக்கும் என் கண்ணு முன்னாடி நிக்காத. ஓடிப்பா. அம்மா, மீனா, எப்படிடா நல்லா இருக்க? இருக்கேம்மா. வாங்கத்த, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? ஏய், உன் வருங்கால புருஷன் எப்படி இருக்கான்? நாங்க சூப்பரா இருக்கோம். வாங்க உள்ள போலாம். சுந்தரி, கார்ல இருக்கிற லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வந்துரு. அம்மா, இனிமே நாங்க வேலைக்கு வரலம்மா. ஆமாம்மா, நாங்க வேற இடத்துல வேலை கேட்டிருந்தோம். அங்க எங்களுக்கு கிடைச்சிருச்சுமா. அதனால நீங்க வேற ஆளை பாத்துக்கோங்க. 2 பேருக்கு என்ன ஆச்சு? இத்தனை பேருக்கு சமைச்சு போட்டு துவைச்சு போட்டு எல்லா வேலையும் எங்களால செய்ய முடியாதுமா. இது வீடா இல்ல கல்யாண சத்திரமானு தெரியல. சுந்தரி, என்ன வாய் ரொம்ப நீளுது? மன்னிச்சுக்கோங்கம்மா, எங்களால இனிமே இங்க வேலை பார்க்க முடியாது. வாடி போலாம். வா போலாம். ஏய், என்ன மீனா இது? வேலைக்காரியெல்லாம் உனக்கு சரிசமமா பேசிட்டு போறாளுங்க. இதான் நீ இந்த வீட்டுல வாழ்ற லட்சணமா? ஐயோ அத்தை, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஆதியோட ஃப்ரெண்ட் ஃபேமிலி கொஞ்சம் நிறைய பேர் வந்திருக்காங்க. அதான் இப்படி பேசிட்டு போறாங்க. சரி விடுங்க, பாத்துக்கலாம். அண்ணி, எனக்கு தெரிஞ்ச மேன் பவர் ஏஜென்சி கிட்ட சொல்லி நான் ஆள் வர வைக்கிறேன். நீங்க எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க. அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல மேடம். இனிமே வீட்டு வேலையெல்லாம் நாங்களே பாத்துப்போம். ஐயோ பாரதி, என்ன பேசுறீங்க? நீங்க நம்மளோட கெஸ்ட். உங்களை எப்படி நாங்க வேலையெல்லாம் இல்ல. இதுல என்ன மேடம் இருக்கு? எப்படியும் ஆதித்யா ஆபரேஷன் முடியற வரைக்கும் நாங்க இங்க தானே இருக்க போறோம். அது வரைக்கும் நாங்களே எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். ஐயோ இல்ல பாரதி, அது எனக்கு ரொம்ப சரியா படல. எல்லாம் சரியாதான் இருக்கும் மேடம். அம்மாவும் பாட்டியும் கிச்சன் வேலையை பாத்துப்பாங்க. நான் வீட்டு வேலையெல்லாம் பாத்துக்கிறேன். அண்ணி, நான் போயிட்டு வந்துடுறேன். ஏய் இருடி, டிரைவர் இன்னும் வேலைக்கு வரல. ஏன் வரல? வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டான். வரமாட்டேன்ட்டாரா? மனோ, மனோ, சொல்லுக்கா. இனிமே இவங்க எங்கேயாவது போகணும்னா நீதான் இவங்களை கார்ல கொண்டு போய் டிராப் பண்ணணும். கூட்டிட்டு போ. அப்புறம் என்ன மேடம், இனிமே வீட்ல எந்த வேலையும் பெண்டிங் இருக்காது. எதுவா இருந்தாலும் நாங்களே எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். இதுக்காக தான் பாரதி நானும் காத்துக்கிட்டு இருந்தேன். இன்னையில இருந்து நீ என்னெல்லாம் வேலை பார்க்க போறேன்னு மட்டும் பாரு.
பரவாயில்ல மேடம், நான் க்ளீன் பண்ணிடுறேன். ஏய் பாரதி, இங்க வா. மேடம், குடிக்க காஃபி எடுத்துட்டு வா. சரிங்க மேடம். எனக்கு என்னமோ இதெல்லாம் தானா நடக்கிற மாதிரி ஒன்னும் தெரியல. இதெல்லாம் அந்த மித்ரா பண்ற வேலை மாதிரி தான் தெரியுது. ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இருக்காது. இப்படியே எல்லாரையும் நம்பிட்டு இங்க பாருங்க பாட்டி, நீங்க சொன்ன மாதிரி மித்ரா இதெல்லாம் வேணும்னே பண்ணாலும் பரவாயில்ல. ஏன்னா ஆதித்யாவுக்கு ஆபரேஷன் முடியற வரைக்கும் அவங்க என்ன பண்ணாலும் நான் பொறுத்துக்குவேன். நீங்களும் பொறுத்துதான் ஆகணும். ஆனா ஒண்ணு, அந்த ஜோசியக்கார் சொன்ன மாதிரி என் பேரன்தான் உன்னையும் ஆதியையும் ஒண்ணு சேர்த்து வைக்க போறான் போல இருக்கு. அதனாலதான் இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. சும்மா இருங்கம்மா. ஒண்ணு சேரணும்னு இருந்திருந்தா எப்போவோ ஒண்ணு சேர்ந்திருப்போம். கடவுள் கணக்கு அது இல்ல. நீ ஏதோ கடவுள் கூட இருந்து பார்த்த மாதிரி பேசிட்டு இருக்க. நீ வேணும்னா பாரு, நாம இப்படி ஆதி பக்கத்துல இருக்கிறதால அவனுக்கு கண்டிப்பா பழசெல்லாம் ஞாபகம் வந்து ஒரு நாள் உன்கிட்ட வந்து நிப்பான். எனக்கு அந்த நம்பிக்கையே இல்லம்மா. அவருக்கு பழசெல்லாம் ஞாபகமே வராது. அப்படி ஒரு சூழ்நிலையும் வரவே வராது. வாங்க டாக்டர், வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். உட்காருங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மீனா, மீனா. வரேங்க. வாங்க டாக்டர். ஹலோ. என்ன ரொம்ப நாள் ஆளே காணோம்? உங்களை பார்க்க வந்தா ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தா தான் வரணும்னு இருந்தேன். அதான் இன்னைக்கு வந்திருக்கேன். என்ன பாக்குறீங்க? என் பொண்ணுக்கு நெக்ஸ்ட் மந்த் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ஓ, ஸ்ரீமதிக்கா அவ்வளவு பெரிய ஆளாயிட்டாளா? மீனா, அவங்களுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வா சீக்கிரம். பாரதி, பாரதி. அவன் மாடியில வேலை பார்த்துட்டு இருக்கா. என்ன வேணும்னு சொல்லுங்க. இவங்களுக்கு குடிக்க ஏதாச்சும் எடுத்துட்டு வரீங்க? சரி. ஆமா, ஆதியும் மித்ராவும் எங்க போயிருக்காங்க? கடைக்கு போகணும்னு சொல்லிட்டு போனாங்க. இப்போ வந்துருவாங்க டாக்டர். ஹலோ. ஹலோ மித்ரா. டாக்டர், என்ன திடீர் சர்ப்ரைஸ்? ஸ்ரீமதிக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். அதான் இன்விடேஷன் கொடுக்கலான்னு வீட்டுக்கு வந்திருக்கேன். என்னது, வீட்டுக்கே வந்துட்டீங்களா?
ஆமா மித்ரா, வீட்ல தான் இருக்கேன். நீ எங்க இருக்க? நான் வந்துட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன். ஓகே மித்ரா, வா. இந்த டாக்டர் வேற வந்து தொலைஞ்சிருச்சா? பாரதியை பார்த்தா தேவையில்லாத சந்தேகம் வருமே.